நம்ம டைப்ஸ் ஆஃப் பிச்சைக்காரங்கள் தான் பார்க்க போறோம். நம்ம வீடு தேடி சாப்பாடுன்னு சொல்லி வரவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. அந்த ஒரு வேளை அவங்க சாப்பிட்டாங்கன்னா நம்மளோட ஃபேமிலிக்கு புண்ணியமா வரும். முதல்லலாம் நம்ம வீட்டுக்கு பிச்சை எடுக்க வரவங்க தான் பயப்படுவாங்க, நாய் இருக்குமோ ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு. ஆனால் இப்போ நம்ம தான் பிச்சைக்காரங்களை பார்த்து பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம 1 ரூபாவோ 2 ரூபாவோ கொடுத்தாங்கன்னா திருப்பி கையில் கொடுத்துருவாங்க. இந்த 2 ரூபா நீயே வச்சுக்கோமா, இந்த 2 ரூபா வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டு நம்ம கிட்ட கொடுத்தாங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு அசிங்கமாக போயிடும்ல. சரி, இன்னത്തെ வீடியோக்குள்ள போலாமா? வீட்டில் யாராச்சும் இருக்கீங்களா? ரொம்ப பசிக்குதுமா, சாப்பாடு தான் தாங்க. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா, வயிறு பசிக்குது, ஏதாவது சாப்பிட இருந்தா தாங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு. நீங்களும் குடும்பமும் நல்ல புண்ணியமா. அடுத்தது காஸ்ட்லி பிச்சைக்காரங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாமா? அம்மா அம்மா பிச்சை போடுங்கம்மா. நில்லுமா, சாப்பாடு கொண்டு தட்டுங்கம்மா. அம்மா அம்மா சாப்பாடெல்லாம் வேணாம்மா, இப்போதான் ஹோட்டல்ல இருந்து கீரோ சாப்பிட்டுட்டு வரேன். காசு ஏதாவது இருந்தா தாங்கம்மா. இந்தாப்பா. அம்மா இந்த 1 ரூபா 2 ரூபா வச்சு நான் என்னம்மா பண்ண முடியும்? ஒரு 50 100 தாங்கம்மா. எல்லாம் 500 ரூபாய் நோட் தான்ப்பா இருக்கு. அம்மா அப்ப நான் 50 100 இதுல ஸ்கேன் பண்ணுங்கம்மா, என்கிட்ட கூகுள் பே இருக்கு. அடுத்தது நக்கல் பிச்சைக்காரங்க பார்க்கலாமா? அம்மா அம்மா வீட்ல யாராச்சும் இருக்கீங்களா? பிச்சை போடுங்கம்மா. காசெல்லாம் இல்லப்பா, போப்பா போப்பா. அம்மா அப்படி அந்த காசு இல்லையே உங்ககிட்ட, வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பிச்சை எடுக்கலாம். இப்போ உருட்டு பிச்சைக்காரங்க. அவங்க காசு கிடைக்கிறதுக்காக எப்படி எல்லாம் உருட்டுவாங்க தெரியுமா? அம்மா அம்மா பிச்சை போடுங்கம்மா. அம்மா அம்மா உன் மூஞ்சில மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா, நீ எனக்கு ஏதாவது காசு போடுமா. பார்க்க ஐஸ்வர்யமா இருக்கீங்கம்மா, பெரிய வேலையில இருக்கமா இருக்குமா, போடுங்கம்மா போடுங்க. ஒரு 500 ரூபா நோட்டுக்காக அந்த ஊத்த மூஞ்சிய பார்த்து மகாலட்சுமியெல்லாம் சொல்லிட்டேன். என் நிலைமை ஐயோ. எல்லாரும் எங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? நாங்க சின்ன சின்ன மிஸ்டேக் உண்டாகியிருப்போம், அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி எங்களை மன்னிச்சுக்கோங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.